Vanakkam. I'm so happy to be sharing some of the Rotary principles and values to the Rotarians across the Tamil Nadu state today. Dear district officers, led by our DG and the district trainer, and all the club officers, good afternoon. As we see, we have 5 fingers, and this is a thumb, this is the index finger, this is the big finger, ring finger, and the little finger. The entire core values of Rotary, we can just figure it out. Now, நிறைய பேர் வந்து வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. கோர்னா இன்னும் ஆத்மார்த்தமா அல்லது ஆழ்ந்த அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்கு இன்னுமே வேல்யூஸ்னா என்னன்ட்டு தெரியாமே அல்லது புரியாமே இருக்கலாம். பல பேர் பல இடங்கள்ல பலவாறு சொன்னாலும் ஒரு சில தடவை தான் நமக்கு புரியும், மற்ற டைம்ல வந்து நமக்கு புரியாது. அதுலயும் முக்கியமா நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனல்ங்கிற ஆர்கனைசேஷன்ல வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது என்னன்ட்டே தெரியாது. ஏட்டு படிப்பு, அதாவது தியரிட்டிக்கலி we will be knowing, ஆனா practically are we able to know that? And not only knowing it, but even understanding that. I can even go up to an extent in saying that some of the past district governors level Rotarians, they know what are the Rotary values, but still suffer in understanding those values and practicing it. And they are struggling to practice it. I have seen visibly. அப்போ as a club officer, நாம வந்து இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷனுடைய அந்த வேல்யூ சிஸ்டம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த சாராம்சம் தான் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடுத்த 30 நிமிஷம். Hope DG, I have 30 minutes, right? இந்த 30 நிமிஷம் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். Club assembly or district assembly. Here, since it is district assembly and district conference are different. Now, district conference is viewing from the eyesight of a Rotarian or a Rotary member, whereas district assembly is viewing from the eyesight of a club officer or a district officer. It's a big difference. Viewing something as an ordinary member is different from viewing something from an ordinary officer. எப்போ நாம வந்து ஒரு ஆஃபீஸரா நம்ம டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி அட்டென்ட் பண்றோமோ அப்போ நம்மளுடைய கண்ணோட்டம், நம்மளுடைய தெளிவான பார்வை, நம்மளுடைய புரிதல் எல்லாமே ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்கணும். ஆஃபீஸர் ரேஞ்ச்னா வேற ஒண்ணும் இல்லை, மற்ற மெம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். we should be an example for them. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அந்த எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரிக்கு எது வந்து முக்கியமா இருக்கு அல்லது எதை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேல்யூ சிஸ்டம்னு சொல்றது. அந்த வேல்யூ சிஸ்டம் நம்ம ரோட்டரி இன்டர்நேஷனல்ல பிரமாதமா இருக்கு. அதுலயும் பல வேல்யூ சிஸ்டம் இருந்தாலும் கோர் வேல்யூஸ், அதிமுக்கியமான வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வேல்யூஸ் சாதாரணமா ஒரு மொழிபெயர்ப்பு சொன்னோம்னா நம்பிக்கைகள். ஸோ கோர் வேல்யூஸ்னா ஆழ்ந்த நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ இந்த ஆழ்ந்த நம்பிக்கைகள் ஒரு பெரிய சங்கத்துக்கு, அதுவும் உலகளாவிய சங்கத்துக்கு எதுக்கு நம்ம நம்பணும், ஏன் நம்பணும், எதுக்கு அந்த நம்பகத்தன்மையை உண்டாக்கணும், அதுலயும் முக்கியமா ஒரு ஆபீசரா இருந்து ஏன் அத நம்பிக்கையை வந்து நம்ம பலருக்கு வந்து அதை வந்து பங்கீடு செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கைகள் வந்து எப்படி எல்லாம் நமக்கு உதவி செய்யுதுன்னு பாருங்க. அதாவது நமக்கு உதவி செய்யுது as an ஆபீசர், அதே நேரத்துல நம்மளுடைய சங்கத்துக்கு அது உதவி செய்யுது. ஃபர்ஸ்ட் வந்து a core value is an inspiration to serve. சேவை செய்யறது வந்து நம்ம முதன்மையா வச்சிருக்கும் போது, அந்த உதவியா வச்சிருக்கும் போது
அந்த முதன்மை தன்மையை வந்து எதுல வந்து ஊக்கம் நமக்கு கொடுக்குன்னு பார்க்கும்போது அந்த கோர் வேல்யூ சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், முக்கியமா சேவை செய்யறது. ஏன்னா சேவிங் வந்து முதன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்வீஸ் இஸ் ஃபர்ஸ்ட். அப்போ how to serve better, the core value will help us there. So it helps us in even serving the organization, through that the humanity and the members themselves. This is one advantage of having a core value. The second big advantage of a core value is, இப்போதான் சொன்னேன், prioritization, முதன்மைப்படுத்துதல். What to prioritize? There are so many things as a Rotarian or as a Rotary officer we can do. ஆனா எதை முதல்ல பண்றது, எதுக்கு அப்புறம் பண்றது, எது அதுக்கு அப்புறம் பண்றது அப்படின்னு அந்த வரிசைப்படுத்துதல் வந்து இந்த கோர் வேல்யூ நமக்கு உதவியா இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நாட் எவ்ரி இயர் இஸ் சேம். So when the years are different, especially the Rotary years are different, we have to adjust ourselves according to the current situation or the needs. Appo the core values keep on changing, except for the fact that the essential core doesn't change, but the framework of the value system definitely changes. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது மாறும்போது, அந்த முதன்மைப்படுத்துதல் மாறும்போது கோர் வேல்யூ மட்டும் இன்டாக்டா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்ட், அதாவது நோக்கத்தை வந்து அதை வந்து டிஃபீட் பண்ணக்கூடாது, அது தோல்வியுற செய்யக்கூடாது. அதுக்காக இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, why do we have core value system is because it is a significant medium to maintain human relations. அந்த மனித நேயத்தை வந்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு core value system helps us. நம்ம we are living in a very, very materialistic world and a very challenging world these days. The core values are becoming utmost important to even practice to live as a human being. Appo, when Rotary International has a fantastic core values, and these core values definitely help us to maintain fantastic human relations between Rotarians and between other people. So these core values help in that direction also. Innonu vande, it is reflected in the object and the four-way test that what we follow, the core value systems. நம்மளுடைய நோக்கத்துக்கும் நம்மளுடைய அந்த 4 வழி சோதனை இருக்கு பாருங்க, 4 questions, அந்த 4-way test, அதுலயும் இந்த core values வந்து பிரதிபலிக்குது. அப்போ நாம ஏன் core values வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த செஷன். ஓகே, இந்த 5 கோர் வேல்யூஸ் மொத்தம் இருக்கு. இந்த 5 கோர் வேல்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பொசிஷன்ஸ் காமிச்சிட்டேன். ஸோ அதில் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் கோர் வேல்யூ as per the definition of Rotary International bylaw and other policies is service, சேவை. And that service is the big finger. So that means the service is in the topmost priority of any Rotarian or any Rotary officer to act upon, and that is the biggest priority of Rotary International. Apo service, சேவை. Now, just telling that service is a core value and it is the biggest one doesn't end our understanding still better. We have to still understand better how to do that. ஓகே, சேவை புரிதல் வந்து பல தடவை, பல வருஷம், பல பேர்கிட்ட நம்ம கேட்டாச்சு. ஆனா ஆக்சுவலி அந்த சேவை புரிதல்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம கொடுத்தா பெரிய சேவை செஞ்சதான் நினைச்சுக்கிறோம். அல்லது நம்மளுடைய உடல் உழைப்பு கொடுக்கும்போது பெரிய சேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லது நம்ம நேரத்தை ஒதுக்குறது வந்து பெரிய சேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லது நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வந்து அடுத்தவங்களோட பகிரும் போது அது பெரிய சேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாம் சேவைதான், ஆனா இதற்கு மீறி சில அர்த்தங்கள் இருக்கு. அதுதான் இந்த ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய கோர் வேல்யூஸ் நமக்கு சொல்லி கொடுக்குது, நம்மளை புரிய வைக்குது. அது என்ன? 2 பாயிண்டா ஒவ்வொரு வேல்யூக்கும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ சர்வீஸுக்கு முதல் பாயிண்ட், what exactly service is defined
by the core value system. The first element is it derives satisfaction to the beneficiary. யாருக்கு நாம சேவை செய்யறோமோ அந்த சேவை பெறுவர்களுடைய திருப்தி இருக்கு பாருங்க, அதுதான் ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய கோர் வேல்யூ. நீங்க $10,000 எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அல்லது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அது சேவைன்னு நாம சொன்னா கூட அது கோர் வேல்யூக்கு ஒன்றி வருதுன்னா இன்னும் இல்லை. எப்போ அதே $10,000 அதை யார் வாங்குறாங்களோ யாரு பெறுகிறார்களோ அவங்களுக்கு அது திருப்தியை உண்டாக்குச்சுன்னா அப்போதான் அந்த கோர் வேல்யூ சிஸ்டம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, முழுமை பெறுது. ஸோ the first element to understand on the core value of service is giving satisfaction to the beneficiary. The second point on service is greater world understanding creation. இந்த காலகட்டத்தில் when countries are fighting with each other, when people are fighting with each other, when the egos of the people are fighting each other, when the power centers of the people are fighting each other, the world peace is a big question mark. அந்த உலக அமைதி, அந்த உலக நிம்மதியை பெறுவதற்கு சேவை வந்து ஒரு மூலமா இருக்கும். Service is a way to achieve that world peace, and it creates a greater understanding between the people and between the systems. இந்த கோர் வேல்யூ பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்து சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருந்தே. அப்போ கொடுக்கல் மட்டும் சேவை கிடையாது, பெறுவர்களின் திருப்தி, முழு அமைதி அல்லது அந்த நிம்மதியை நம்மளை சுத்தி நிலைநாட்டுறதும் ஒரு சர்வீஸ் தான் அப்படிங்கிறது இந்த கோர் வேல்யூ சிஸ்டமுடைய முதல் எலிமெண்ட் சர்வீஸ் நமக்கு சொல்லி கொடுக்குது. The second one, fellowship. Fellowship is the thumb level. Okay, ஏன் thumb levelனா, if you are an island, நீங்க தனி மனிதனா இருக்கும்போது யாரு கூட இன்டராக்ட் பண்ண முடியாது, உங்களோடய தான் நீங்க இன்டராக்ட் பண்ணி ஆகணும் அல்லது இயற்கையோட இன்டராக்ட் பண்ணி ஆகணும். ஆனா இன்னொரு சக மனிதனோடு நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா ஃபெலோஷிப் ஸ்டார்ட்ஸ். அதனாலதான் நம்ம தம்ஸ் அப் கொடுக்குறோம். ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி ஃபெலோஷிப் மீன்ஸ்? இது வரைக்கும் நாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம் ரோட்டரியில ஃபெலோஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம், அல்லது ஏதோ மெரி மேக்கிங் டைம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், அல்லது ஹாப்னாப்பிங் வித் ஈச் அதர், அதாவது கூடி குலாவி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, அது இன்னும் அதெல்லாம் வேல்யூ சிஸ்டமா இருக்கலாம், ஆனா ஸ்டில் இட் இஸ் நாட் அ கோர் வேல்யூ. தென் வாட் எக்ஸாக்ட்லி கோர் வேல்யூ ஆன் ஃபெலோஷிப் இஸ்? 2 பாயிண்ட்ஸ்ல இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் நான். The first is fellowship in Rotary International teaches us tolerance. இந்த ஃபெலோஷிப்ங்கிற அர்த்தம் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது அந்த கூடி குலாவி பேசுறது வந்து என்ன நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா சகிப்புத்தன்மையை சொல்லி கொடுக்குது. நீங்களே பார்க்கலாம், எத்தனை கிளப்ல, ரோட்டரி கிளப்ஸ்ல, எத்தனை ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, எத்தனை ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ்குள்ள, எத்தனை கிளப் ஆபீசர்ஸ்குள்ள சகிப்புத்தன்மை எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. That means they are still not engaged in fellowship better. They have still not understood the core value of Rotary International better, because the fellowship is one particular value system that how Rotary International preaches to its own members is be tolerant. எங்க போச்சு நம்ம சகிப்புத்தன்மை? ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம் நமக்குள்ள வந்து அது பிடிக்காம போனாலோ அல்லது நமக்கு வந்து அது அனுசரணையா இல்லாட்டி சகிப்புத்தன்மை இழந்துடுறோம், பழிவாங்கல் வரைக்கும் போகுது. என்ன பிரயோஜனம்? இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபெலோஷிப், இட் இஸ் ஜஸ்ட் courtyardship, that's all. It's a big difference. So the Rotary International core value on fellowship teaches us tolerance, be tolerant. Second element, it broadens our perspectives. நம்ம நினைப்பு தான் சரி, நாம செய்யறது தான் சரி, நாம என்ன செய்யறோமோ அல்லது என்ன நினைக்கிறோமோ அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒன் சைடட் வியூ இருந்துச்சுன்னா you are not a member who practices fellowship as a value. You are just a member who insists on other people's
feelings or emotions, or you transgress into other person's fellowship area. Apo, how exactly as a Rotary officer and through us to the ordinary Rotary members, we can transfer this core value of fellowship to others by understanding ourselves first. How means we have to broaden our perspective. How we need to broaden our perspective? We need to admit ourselves. If I have a one view, there is always a possibility of another view. எனக்குன்னு ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா என்னைக்குமே கூடவே இன்னொரு நினைப்பும் இருக்கலாம் அப்படின்னு நான் நம்பணும். அந்த நம்பகத்தன்மை தான் வேல்யூ சிஸ்டம். அதுதான் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஒரு கோர் வேல்யூவா எடுக்குது. ஸோ இட் இஸ் அ very good and a fantastic core value called fellowship that the Rotary International practices. Unfortunately, so far, many of the Rotary leaders have thoroughly misunderstood the term fellowship. They just describe it as friendship or fulfillment. No, it is more than that. The third core value is the ring finger. Now, this is the ring finger. Now, that is called as diversity. தமிழ்ல அவ்வளோக்கா எனக்கு தூய தமிழ்ல மொழிபெயர்த்தேன்னா தமிழ் புரியாது. அதனால கொஞ்சம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு தமிழ் வார்த்தை யூஸ் பண்றேன், வேறுபாடுகள். Now, how diversity can be a value system? It's a big technical question, but don't worry. அந்த செஷன் நம்ம இன்னும் போல. Maybe it can be described in a full day session, but let us understand that Rotary International follows diversity as a core value. Now, what exactly this is? இந்த வேறுபாடுகள் வந்து எப்படி ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குது? 2 points again. The first point is it balances people's behavior. No two persons are equal. No two persons' actions are equal. No two persons' thinking are equal. No two persons' dreams need be equal. No two persons' reaction can be equal. No two persons' responses can be equal. When even with another person it is unequal or not equal, then the diversity is set in of our human life. And even as a Rotary member or a Rotary officer, it is definitely there because every Rotarian is also a human being. Every Rotary officer is also a human being. Then, how to handle the diversity? That requires a lot of maturity. Now, what is that maturity element? I have seen very pitiable, even a top class Rotary officer, say up to the level of Rotary International President, suffering from the element of maturity. But there are some people, some officers who are real role models, who really inspires us years together for even lifetime, that how a Rotarian should be. ரெண்டுமே இருக்கு. Again, it is diversity again. So, நமக்கு as a district officer, as a club officer, இந்த diversity அப்படிங்கிற அந்த core value எப்படி புரிஞ்சுக்கலாம்? One is when we need to balance people's behavior because it is in different planes. பலருடைய அணுகுமுறைகள், பலருடைய பழக்க வழக்கங்கள், பலருடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு குறிப்பிட்ட இலக்கு, say we all have our own goals or priorities in Rotary as an officer. அப்போ அந்த குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நமது வழிமுறைகளை வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுதான் டைவர்சிட்டி அப்படிங்கிற கோர் வேல்யூ. இல்ல நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செய்யறேனோ அதுதான் சரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா தி கோர் வேல்யூ வில் சஃபர். But at the same time, if we are ready to accommodate, we need not agree, but if we are ready to accommodate the other person's perspective, then definitely our core values on diversity can be a balanced affair. This is how the diversity core value teaches us. The second point in diversity is it is a key to the future mankind. நீங்க பார்க்கலாம், there are disturbed families, disturbed individuals. That's why suicide rates goes up, murder rate goes up, unlawfulness goes up.
there is a disturbed neighborhood, நம்ம அக்கம் பக்கத்துலயும் அவ்வளோக்கா சுமூகத்தன்மை இல்லை. There is a disturbed framework. See, Rotary as an organization is a framework. இதுலயும் வந்து பாருங்க, கட்சி கட்டிக்கிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ உசந்தனா நான் உசந்தனா, நீ எந்த ஜாதி நான் எந்த ஜாதி, உனக்கு எவ்வளவு பணம் இருக்கு எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு, உனக்கு என்ன வசதி இருக்கு எனக்கு என்ன வசதி இருக்கு, நீ என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய முடியும், இப்படி எத்தனை முரண்பாடுகள் எத்தனை வேறுபாடுகள், big 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 diverse things. But at the same time, when we really understand that how diversity has a element of goodness in every action of a Rotarian, how diversity has a thinking of very good deeds in every action of a Rotary officer. With all the diversity, how as a Rotarian we can focus ourselves in one particular direction to do good to the mankind. Another one. So in the மாதிரி இந்த diverse opinions, diverse actionsலயும் ஒரு சுமூகத்தன்மை, ஒரு நண்பகத்தன்மை, ஒரு நல்ல வித தன்மையை வந்து உருவாக்க முடியும். ஹவு அந்த ஏன் நம்ம உருவாக்குறோம், நம்ம எதுக்காக உருவாக்குறோம், why we are doing that, because that is the future of the mankind, or else we will go back to the anarchic society. டார்சான் காலத்துக்கு போயிடுவோம், காட்டு மிராண்டிகளா தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா மனிதன் வந்து காட்டு மிராண்டிலிருந்து மனிதனா மாறி இருக்கான். அதே மனிதன் மீண்டும் காட்டு மிராண்டித்தனத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு இந்த டைவர்சிட்டி கோர் வேல்யூ will help us. And Rotary International has rightly, very significantly, at least in theory, have found diversity as a core value. We should appreciate that visionary who has formed this element, diversity as a core value, and let us understand and practice. This is the third core value called diversity. The fourth core value is integrity, the index finger. Integrity na நண்பகத்தன்மை. ஓகே, உண்மை வேற நண்பகத்தன்மை வேற. இப்போதைக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் போக வேண்டாம். நண்பகத்தன்மை நமக்கு புரிஞ்சுக்கலாம், நம்பணும் அடுத்தவங்களை, அவ்வளவுதான் விஷயம். இன்டெகிரிட்டி, அதுல வந்து நான் வந்து 2 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். First is accountability in our ethical and professional standards. நாம பேசுற பேச்சு நம்ம செயலோட சார்ந்து வருதா, அடுத்தவங்களை பாராட்டும் போது உண்மையிலேயே பாராட்டுறோமா, அடுத்தவங்களை பத்தி நாம பேசும்போது உண்மையத்தான் பேசுறோமா, அல்லது உண்மையத்தான் அந்த நபரை பத்தி சொல்றோமா, இதெல்லாம் நமக்குள்ளேயே வச்சிருக்கிற செல்ஃப் டெஸ்ட். தட் இஸ் தி எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். இதே இது வியாபாரத்துக்கோ அல்லது நாம தொழில் புரிய இடத்துலயோ அல்ல வேலை செய்யற இடத்துக்கு கொண்டு போனா ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். Are we accountable to our own ethical or professional standards? And that is the core value called integrity in Rotary International. Now, it is a big test for any individual. ஒரு தனிநபருக்கு வந்து இது மிகப்பெரிய பரீட்சை. Because it's very easy to blame circumstances. சூழ்நிலை ஒத்து வரல, சூழ்நிலை சரியில்லை, அதனால நான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு, இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள எல்லாம் நல்லா தான் இருக்கு, இதெல்லாம் செல்லாது. இந்த காலகட்டத்துல இதெல்லாம் செல்லாது. என்னதான் நீங்க மனசுல இருந்தாலும், எப்படித்தான் மனசுல இருந்தாலும், அதை வந்து நீங்க உங்களுடைய செயல்ல வெளிக்காட்டுறோம். நீங்க ஆக்ஷன் மோடுக்கு வரும்போது there might be situation you will lose heavily, பெருத்த நஷ்டம் அடைவீங்க. பரவாயில்லன்னு போகணும், அட்லீஸ்ட் யூ வின் யுவர் செல்ஃப். நீங்க மற்ற விஷயங்களை இழந்தாலும் உங்களை நீங்களே ஜெயிக்க முடியும். நிறைய பேர் வந்து மற்ற விஷயங்களை ஜெயிச்சு தங்களை தாங்களே இழந்துருவாங்க. அது வந்து ரொம்ப வீக் பர்சனாலிட்டி. ஒரு ரிச் அல்லது ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது அத்தனை இழந்துட்டாலும் நாம நம்மள ஜெயிக்கிறோம் பாருங்க, அதுதான். And that this core value called integrity helps us to identify and discover. ஏன் நாம அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடாது in our ethical behavior as well as professional behavior, standardizing it. ரெண்டாவது பாயிண்ட், we need to steward the resources around us. As an officer, நமக்குன்னு சில பண விஷயங்கள், it is mainly because of finance and material things நான் சொல்றேன். Very very unfortunately, in the quite last few years, சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும்
The financial integrity in social organizations has become a big question mark. உங்களை நம்பி மெம்பர்ஸ் வந்து பணத்தை கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்களுடைய உழைப்பை கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா அதை நம்ம சரிவர நிர்வகிக்கிறோமா? How better we are acting as a steward, as an officer to handle resources, especially the organizational resources? Big question mark to be answered, and the core value of integrity helps us. என்னுடைய தாத்தா, he was a social figure. He used to say me, which I have learned from him and which I am very happy to share with you, especially the new club officers and the district officers. Say, என்னுடைய 10 ரூபாய் இழந்தாலும் பரவாயில்ல, ஆர்கனைசேஷனுடைய 1 ரூபாய் நஷ்டம் அடைகிறதுக்கு விடக்கூடாது. அதுதான் கிளப் ஆஃபீஸர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருடைய அடிப்படை கிராமர் அல்லது மந்த்ராவா இருக்கணும். Even if we lose our own 10 rupees personally, that is okay, but we should not allow a single rupee to be lost, which is an organization money. And that is the financial discipline, and it comes not easily. It comes with tremendous practice, only with the core value called integrity. So be a steward for even resources handling in the organization. The fifth core value is leadership, தலைமை. Now this is one word or a term which is thoroughly confused everywhere in the world. People give thousands of meanings. I have crossed hundreds, thousands of meanings for the word called leadership. But how leadership can be a core value, and why Rotary International has found this quality called leadership as a core value? இதுதான் நம்ம கவனிச்சு புரியறதுக்கு ட்ரை பண்ணலாம். Okay, again 2 points. The leadership is a quality to be developed. தலைமைங்கிறது வந்து ஒரு தரம்ங்க. அந்த தரத்தை என்னைக்கு மேம்படுத்தணும் நாம. சும்மா சாதாரணமா ஒரு பேட்ச் குத்துறதுனால தலைமை வந்துடாது. You will be identified as a leader, but you will not be identified as a person who practices leadership when you have a badge. So how we can be identified as a person who practices leadership? Not by badge, but by something else. How? Now, again, this leadership, if we really dwell a little deeper into understanding, அந்த தலைமைங்கிற அந்த தரத்தை வந்து எப்படி உயர்த்ததுன்னு பார்க்கணும்னா, our words and our actions matter. Every word what we speak, every action what we do matter in increasing or decreasing the quality called leadership. And that individual is seen. Now, seeing an individual is not just direct, it is also indirect. The image of that person. Say, if you take the name Harish, right now you are seeing me, okay, you have an image. But after this meeting is over, after this session is over, and when you still again raise the name Harish, still you will carry that image, and that is indirect. So, as a leader who practices leadership, the image is intact, whether it is direct or indirect. Now, how healthy that image should be determines the quality of the leadership that particular individual possesses. நம்மளுடைய சொல்லும் செயலும் சார்ந்து இருந்தா, whatever we speak, whatever we act is aligned, then that is the highest quality of leadership that what we possess. Otherwise, we have to still increase the quality of leadership. This is another core value called leadership, point number 1. The last point. Implementation of core values is dependent on this core value called leadership. 5 core values நான் சொல்லேன். இந்த 5மே செயலாக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த தலைமை தேவைப்படுது. So how better a leader? When we say a club officer or a district officer, by default, it is denoted as we are a leader. Then how better we can identify ourselves as a leader by practicing this core value called leadership? This is the question we need to answer ourselves as an officer. Okay, fine. Here comes our object of the organization. நமது இயக்கத்தினுடைய நோக்கங்கள். Here comes
our four-way test, Nangavali Sodhanai. These two elements itself, the object of Rotary International and the four-way test of Rotary International, will help us as a Rotary officer to practice that leadership, then identify with a very healthy image called leader. Until then, you are only a badge leader, you are not a practicing leader. So, how to elevate ourselves from a badge leader to a practicing leader is to develop that core value called leadership. And how we develop that core value called leadership, it is because it is possible only by whatever we speak, we need to act, and whatever we act has to be spoken. If that happens, then leadership as a core value is also understood and practiced. Summarize myself here. Service is a core value, fellowship is a core value, diversity is a core value, integrity is a core value, and leadership is a core value. Here, service is the big finger because our topmost priority is this. Second, fellowship is the thumb because we need to interact with colleague human beings. The ring finger is the diversity. As we get into marriage, a very diverse person. So the ring finger denotes the diversity. Then integrity is the index finger. Before pointing to others, let us point to ourselves. Are we true first to ourselves? Then we say to others whether you are true. So integrity. And leadership is the small finger. We carry a child along with us throughout the journey of Rotary International as a Rotarian, as a Rotary officer. Wishing all the Rotary officers, whether in the club level or the district level, the best in your service towards Rotary, to the humanity. All the best. Thank you. Vanakkam. Thank you, Harish. As usual, fantastic.